வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். நேத்து பாலிமர் நியூஸோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல தமிழ்நாடு கவுன்சிலிங் பத்தி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்த ஒரு சில பேரண்ட்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி அதை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க பாலிமர் நியூஸ்லன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 14 நீட் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும், அஃபிஷியலாகவே என்டிஏ சொல்லியிருக்கிறது தான் அது. அடுத்து ஜூன் 16 பிறகு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் விநியோகம். ஜூன் 14 ரிசல்ட்டு, ஜூன் 16 அன்னைக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. விண்ணப்பம் விநியோகம் ஆக்சுவலாக வந்து அப்ளிகேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது இப்போ, அதனால வந்து நம்ம டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் மோர் அபவுட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ ஜூன் 16 வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுமா வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 14 ரிசல்ட் வந்து ஜூன் 16 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூன் 20 பிறகு தொடங்க வாய்ப்பு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன் 20 பிறகு. ஆனா நிறைய பேர் இதை பார்த்துட்டு என்ன கேட்கிறாங்க, ஜூன் 20 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா இல்லை. ஜூன் 20 கவுன்சிலிங் தொடங்குறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஏன்னா இப்போ ஜூன் 14 ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கிட்டா, ஜூன் 16 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கிட்டா, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நார்மலா தமிழ்நாடு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வாரம் டைம் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு. ஸோ ஜூன் 16 ஓப்பன் ஆகுதுன்னா அநேகமா ஜூன் 30 வரைக்கும் டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 28 இருக்கலாம், ஜூன் 30 இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் 30 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு பிறகு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 5 to 7 days ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு ஜூலை 7th ரேஞ்சில் தான் நம்ம வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்க முடியும். இந்த ரேங்க் லிஸ்ட் இல்லாம தமிழ்நாடு கவுன்சிலிங் நடக்காது. ஸோ ஜூலை 5th 7th அநேகமா அந்த ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுல இருந்து அதுக்கு பிறகு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு அநேகமா நம்ம 7.5% ரிசர்வேஷன் நடக்கணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இவங்களுடைய கவுன்சிலிங்லாம் நடக்கும். அதுக்கு பிறகுதான் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படியும் இன்னும் ஒரு வாரம் ஆகிடும். ஸோ ஜூலை 7th அது ஒரு 7 days எடுத்தீங்கன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் அநேகமா அரௌண்ட் 15th ஜூலை அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜூன் 20 வாய்ப்பு இருக்கா? இல்லை. மேபி ஜூலை 20 நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ரீசன் ஏன் இது ஜூன் 20 தொடங்க முடியாதுன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கணும். எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 நடக்கணும். ஸோ அது எப்போ நடக்கும்? ஸோ ஜூன் 14 ரிசல்ட் வருதுன்னா அவங்க எப்படியும் ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் 14 ரிசல்ட் வந்தா மேபி ஜூன் 21 ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, இதெல்லாம் அசம்ஷன் தான். எக்ஸாக்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜூன்ல ரிசல்ட் வந்தது, பட் ஜூலைல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சாங்க. ஸோ அது தெரியாது, பட் ரஃப்லி சொல்றேன் நான். ஸோ ஜூன் 14 வந்து ஜூன் 21 ஸ்டார்ட் பண்ணா கூட அதுல இருந்து திரும்ப ஒரு மேபி லைக் ஒரு 15-20 நாள் வந்து அவங்களுடைய கவுன்சிலிங் போகும். ஸோ அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஜூலை 10 கிட்ட வந்துடும். ஸோ அநேகமா வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ஜூலை 2nd வீக்ல அல்லது 3rd வீக்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜூன் 20 நிச்சயமா நடக்காது. இது வந்து ஜஸ்ட் டு கிவ் யூ சம் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன். எக்ஸாக்ட் ஷெட்யூல் என்ன, we have to wait and see. Thank you. Bye bye.